திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த செந்நீர்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அம்சவல்லி. இவர் கணவரை பிரிந்து தனது மகள் சங்கீதாவுடன் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் அம்சவல்லிக்கு கட்டிட மேஸ்திரி நஜ்முத்தீன் என்கிற ராஜு மணி நாயர் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறிய நிலையில் ராஜு மணி நாயர் அடிக்கடி அம்சவல்லி வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் கள்ளக்காதலியின் முதல் கணவருக்கு பிறந்த 18 வயது மகளான சங்கீதாவை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துவிட்டு அவர் சங்கீதா அணிந்திருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு மும்பைக்கு தப்பி சென்றுள்ளார். இது குறித்த தாய் அம்சவல்லி அளித்த புகாரின் பேரில் பூந்தமல்லி போலீசார் கடந்த 2022ஆம் ஆண்டு மும்பையில் தலைமறைவாக இருந்த ராஜு மணி நாயரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கின் இறுதி விசாரணை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜூலியட் புஷ்பா முன்பு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி 18 வயது இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததும் நிரூபிக்கப்பட்டதால் ராஜு மணி நாயருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல் முறையாக இந்த வழக்கில் 3 ஆயுள் தண்டனையும் 35,000 ரூபாய் அபராதத்தையும் விதித்து பரபரப்பு தீர்ப்பை வழங்கினார். அபராதத்தை கட்டத் தவறினால் கூடுதலாக 4 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி பரிந்துரை செய்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு என்னவென்றால், இந்த வழக்கின் சுருக்கம் குற்ற எண் 729/2022 பூவிருந்தவல்லி குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு இது. இந்த வழக்கின் சுருக்கம் என்னன்னா, இந்த வழக்கின் புகார்தாரர் அம்சவல்லி இவர் தன் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ராஜுமணி நாயர் என்கிற நஜ்முத்தீன் என்பவருடன் தனியாக வாழ்ந்து வந்து செந்நீர்குப்பத்தில் தனியாக வீடு எடுத்து வாழ்ந்து வந்திருந்தார். அந்த சமயத்தில் இவர் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தைகளுடன் முதலாவது பெண்ணான இருந்த சங்கீதா அவரும் இவருடன் சில நாட்கள் வாழ்ந்திருந்தார். அந்த சமயத்தில் ராஜுமணி நாயர் என்கிற நஜ்முத்தீன் என்பவர் அந்த சங்கீதா என்று இருந்த நபர் தனியாக வீட்டில் இருந்தபொழுது அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கற்பழித்து மற்றும் கொலை செய்து அவர் அணிந்திருந்த நகைகளை திருடியும் தப்பி மும்பைக்கு சென்று விட்டார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து குற்றப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் புலன் விசாரணை மேற்கொண்டு இந்த வழக்கில் இந்த எதிரியை மும்பையிலிருந்து டிரான்சிட் வாரண்ட் மூலம் கைது செய்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தனர். கொண்டு வந்து இந்த வழக்கில் சிறந்த முறையில் புலன் விசாரணை செய்து தகுந்த சாட்சியங்களும் ஆதாரங்களும் தேர்வு செய்து நீதிமன்றத்திற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். அதன்படி இன்று இந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கின் தீர்ப்பில் இந்த வழக்கின் எதிரி ராஜுமணி நாயர் என்கிற நஜ்முத்தீனுக்கு 3 ஆயுள் தண்டனையும் மற்றும் பிரிவுகள் 302, 376, 379 மற்றும் SC/ST ஆக்ட் உடன் இணைந்த பிரிவு செக்ஷன் 3 சப்கிளாஸ் 2(5) இதன்படி அபராதம் விதிக்கப்பட்டது. இதில் IPC செக்ஷன்களுக்கு தலா 10,000-மும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு 5,000-மும் விதிக்கப்பட்டது. இப்படி அபராதத்தை கட்ட தவறினால் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் தலா 1 வருடம் கூடுதலாக தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கை சிறப்பாக புலன் விசாரணை செய்த பூவிருந்தவல்லி குற்றப்பிரிவு ஆய்வாளர்களுக்கும் மற்றும் இந்த வழக்கில் SC/ST வழக்கு என்பதால் இந்த வழக்கில் புலன் விசாரணை செய்த அசிஸ்டன்ட் கமிஷனர்களுக்கும் தற்போது இருக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு இந்த வழக்கில் திறம்பட சாட்சிகளை வழக்கு நாட்களில் சாட்சிகளை நன்றாக என்னிடம் ஆஜர் செய்து சமர்ப்பித்த
கோர்ட் காவலர் சிவா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஎன்எஸ் சொல்லி சொல்லுங்க. ஐபிஎஸ் இது ஐபிஎஸ் இல்லை ஐபிசி தான் அப்போ. ஆமாம் ஐபிசி. இல்லை இப்போ வராதுல்ல, பழைய கேஸ் இல்லை. பழைய கேஸ் ஆமாம், அப்போ வந்து போட்டது பார்த்தீங்கன்னா ஐபிசி தான் போட்டிருக்காங்க. 2023க்கு அப்புறம் தான் வந்து பிஎன்எஸ். இது 22. எந்த வருஷம் நடக்கும்போது என்ன வயசு? இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு சம்பவ நாள் பார்த்தீங்கன்னா 12/11/2022. அப்போது இருந்த நபர் சங்கீதாவின் வயது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியாகி 5 மாதம்.